வெளிநாடு நல்லதா கெட்டதான்னு சொல்லி கேள்வி கேட்டா யாராலையும் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது. சிலவற்றை இழக்கத்தான் வேண்டும், சிலவற்றை தேடிக்கொள்ள முடியும். அதுதான் உண்மையான யதார்த்தம். அதை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற மாதிரி லைஃப்ல முன்னோரம்னு சொல்லி ஓடுறவங்க வெளிநாட்டு வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. ஐயோ நாங்க தோற்றுட்டோம்னு சொல்லி காலத்துக்கு ஜோதிச்சு கொண்டிருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கையில தோற்றுட்டு தான் போறாங்க. வருகின்ற போதே கடன் சுமைகளை தாங்கி கொண்டு வருகின்றோம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு நாங்க வாரன்னு சொல்றது எங்களுடைய வருமான வழிமுறையை நாங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும்னு சொல்றதுக்காகத்தான். ஆரம்ப காலத்துல உயிர் அச்சுறுத்தல்களுக்காகவும் உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும் வெளிநாடுகள் வந்திருந்தாலும் கூட தற்போது எல்லாருடைய மனநிலைமை உழைக்கணும், நாங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், எங்களுக்கான தொழில் முயற்சிகள் இல்லை என்றதுக்காக வெளிநாடு வராங்க. ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும். அப்படி இருந்தும் அப்படி வெளிநாடு வந்தவர்கள்ல எத்தனை பேர் சாதிக்கிறாங்க, எத்தனை பேர் அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சில பகுதிகள். என்னதான் பல காரணங்கள் இருந்தாலும் நாங்க வெளிநாட்டுக்கு வந்ததின் நோக்கம் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், எங்களுடைய குடும்பத்தின் வருமான நிலைமையை அடுத்த நிலைமை கொண்டு போகணும் என்றுதான் இன்றைய காலத்தின் உண்மை. என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வெளிநாட்டுக்கு வரைக்கும் நான் சரியா கஷ்டப்பட்டு நான் மொழி தெரியாது, வேலை தெரியாது, இந்த சமுதாயத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேனே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு, யோசிச்சு கவலைப்படும் அளவுக்கு நான் இருந்த நான் இன்று என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு வகையில நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். அதற்கான காரணம் தெரியாது 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 என்று சொல்லி இருந்தால் காலத்துக்குமே எந்த ஒரு விஷயம் தெரியாமலே போய்விடும். உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு முயற்சியுங்கள். எங்களால் மற்றவர்களை போல் வாழ முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் வெளிநாடுகளே பிறந்து வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டிற்கு புலம்பெயர்கின்ற எங்களுக்கும் இடையான வித்தியாசம் நிறைய இருக்கு. நாங்கள் வருகின்ற போதே கடன் சுமைகளை தாங்கி கொண்டு வருகின்றோம். எங்களுக்கான பொறுப்புகள் ஸ்ரீலங்காவிலேயே புதைந்திருக்கின்றன. அவ்வளவு பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் சரிவர செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி சொல்லணும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் என்று சொன்னா கட்டாயம் வாழ்க்கையில முன்னேற முடியும்.